துரோகத்தின் உருவமாக பார்க்கப்படும் எடப்பாடி பழனிசாமி துரோகம் குறித்து பேசுவது நல்ல நகைச்சுவை என்று அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கூறியுள்ளார். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அமமுக செயல் வீரர்கள் கூட்டம் இன்று நடைபெற்றது. ஆண்டிப்பட்டியில் நடைபெற்ற கூட்டத்தில் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பங்கேற்று கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தினார். முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்து பேசிய டிடிவி தினகரன், லாட்டரி சீட்டில் பரிசு விழுவது போல பதவிக்கு வந்தவர்தான் எடப்பாடி பழனிசாமி என்று கூறினார். சொந்த நலன் மற்றும் சுய லாபத்துக்காகவும் திமுக அரசிடம் இருந்து வழக்குகளில் இருந்து தப்பிக்கவும் இரட்டை இலை சின்னத்தை எடப்பாடி பழனிசாமி தவறாக பயன்படுத்தி வருகிறார் என்று குற்றம் சாட்டிய டிடிவி தினகரன், துரோகத்தின் உருவமாக பார்க்கப்படும் எடப்பாடி பழனிசாமி துரோகம் குறித்து பேசுவது நகைச்சுவையாக இருக்கிறது என்று தெரிவித்தார். இன்றைக்கு பழனிசாமி அந்த மாபெரும் இயக்கத்துல அதிர்ஷ்டத்துல எப்படி லாட்டரி சீட்டு கிடைக்கிற மாதிரி லாட்டரி சீட்டு யோகம் மாதிரி முதல்வர் பதவி கிடைச்சிட்டா, அது மாதிரி அதை பயன்படுத்தி இந்த கட்சியின் பொதுச் செயலாளர் பதவியை இன்னைக்கு கையகப்படுத்தி வைத்திருக்கார், கையில வச்சிருக்கார். உதவி செய்தவர்களுக்கு துரோகம், 4 ஆண்டுகள் அந்த ஆட்சி தொடர்வதற்கு பாதுகாப்பு தந்தவர்களுக்கு துரோகம் என்று வரிசையாக துரோகத்தை தவிர வேறு எதுவுமே தெரியாத பழனிசாமி இன்றைக்கு துரோகிகள் பட்டியல் வெளியிடுவது ரொம்ப நகைச்சுவையாக இருக்கிறது.